Dear 12th students, நம்ம the chair, prose the chair written by K. ராஜநாராயணன் இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த சேரை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் வந்து இறந்து போயிட்டாப்புல அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலி அந்த சேரை வாங்கிட்டு போனாங்க. அந்த ஃபியூனரல் ப்ரொசஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சேரை கொண்டு வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுறாங்க, வச்சுட்டு போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வைக்கோல் அதை வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா அந்த சேரை கழுகுனாலும் கூட அது வரைக்கும் அந்த சேருக்கு வந்து ஃபைட் பண்ண குழந்தைங்கள் கூட எல்லோருமே என்ன செய்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த சேர் பக்கம் போக பயப்படுறாங்க. இதைத்தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து சேரில் யாருமே உட்காரலை. அந்த சேரை வந்து பார்க்கவே ஒரு அருவறுப்பாகவும் ஒரு பயத்தோடையும் அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த சேரில் யாரும் உட்காரலை அப்படிங்கிறது தான் நம்ம போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல அங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஃபார்ஜியஸ்லி எ கெஸ்ட் விசிட்டட் அவர் ஹவுஸ் ஒன் டே. ஒரு நாள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கெஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வி ஹேட் தி சேர் brought for him. ஆனால் அந்த சேரெல்லாம் நாங்கள் யாரும் உட்காரலையே, அந்த சேர் எடுத்து அவங்களுக்கு நாங்கள் உட்கார போட்டோம். உடனே டோன்ட் பாதர், ஐ வில் சிட் ஹியர், he said and went towards the cloth mats. We were afraid that he would sit on the floor. The whole family persuaded him to sit on the chair. அந்த வந்த கெஸ்ட்டும் என்ன சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல நான் கீழே உட்காந்துக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கீழே வந்து என்ன செய்கிறாங்க, உட்காருதாங்க. அப்போ அந்த ஹோல் ஃபேமிலியும் இவங்க இந்த சேர் வச்சுருக்குறாங்களே, இந்த ஹோல் ஃபேமிலியும் சேர்ந்து பெர்சுவேட் அப்படின்னு சொன்னால் வற்புறுத்துறாங்க. எதுக்கு அப்படின்னா, சேரில் உட்காரதுக்கு சொல்கிறாங்க. as soon as he sat down, my little brother and sister fled to the garden into the backyard. Now and then they peeped in to see what happened to the man on the chair. உடனே அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லோருமே வற்புறுத்தினோன்னா அந்த ஆள் என்ன பண்ணிட்டாப்புல, அந்த சேர்லே உட்காந்துட்டாப்புல. அப்போ என்னுடைய பிரதர் சிஸ்டர் எல்லாமே வந்து பின்னாடி தோட்டத்து பக்கமாக என்ன செஞ்சிட்டாங்க, ஓடிட்டு அதுக்கப்புறம் இந்த பீப்புடின் அப்படின்னா உள்ளே எட்டி பார்க்குறது. அந்த சேரில் உட்காந்துறல அந்த மனிதருக்கு என்ன ஆயிடுச்சு, அவர் இன்னும் இருக்காரா, அந்த சேரில் வந்து யாரும் உட்கார மாட்டோமே, ஒரு டெட் பர்சன், ஒரு டெட் பாடி உட்காந்துருந்த சேர் அது, இப்போ இவர் உட்காந்துருக்கிறாரு, என்ன ஆச்சுன்னு சொல்லி அவங்க பிரதர் சிஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா உள்ள எட்டி பார்க்குறாங்க. த நெக்ஸ்ட் டே யுவர் லோக்கல் எல்டர் ட்ராப்டு பை அண்ட் chose to sit on the chair on his own, bringing us even more relief. The next day is a local elder dropped by and chose to sit on the chair on his own, bringing us even more relief. He is rehearsing on the chair now itself, whispered Pratana in my ear, and this is how we listened to the chair. First, the elders in the family sat on it. The children were still afraid. My little sister would beg my little brother, why don't you sit on it first, da? He would retort instantly, why don't you sit and see? இப்போ வந்து முன்னாடி நான் உட்காரணும் நீ உட்காரணும்னு சண்டை போட்டவங்க, இப்போ நீ போய் உட்காரு நான் போய் உட்கார போகிறேன், அந்த மாதிரி வந்து என்ன செய்கிறாங்கன்னா சண்டை போடுறாங்க. இப்போ அந்த சேருக்கு இது பக்கம் போகிறதுக்கு யார், அந்த குழந்தைங்க. சுகந்தி ஃப்ரம் தி நெய்பரிங் ஸ்ட்ரீட், பக்கத்து தெருவில் சுகந்தின்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. கேம் பை அண்ட் புட் ஹர் பேபி பிரதர் ஆன் தி சேர். அந்த குழந்தைய வந்து அந்த சேரில் உட்கார வச்சாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவங்களுடைய குழந்தைய அந்த சேரில் உட்கார வச்சாங்க. இட் வாஸ் ஒன்லி ஃப்ரம் தென் ஆன் that the children of our house sat on the chair without fear. அந்த குழந்தை ஒன்று தான் எங்கள் வீட்டில் அந்த சேரில் பயம் இல்லாமல் என்ன செஞ்சுன்னா உட்காந்துருந்துச்சு. அகைன் one night someone died and they took away the chair. They happened ever so often. We sent away the chair with sadness. The mourners who came interpreted our sadness differently. They assumed that we too were mourning for the dead. திரும்ப ஒரு நாள் நைட் வந்து என்ன பண்ணாங்க, அதே மாதிரி டோரை வந்து தட்டினாங்க. டோரை தட்டினோன்னு நாங்கள் போய் ஓப்பன் பண்ணோம். அதே மாதிரி ஒரு ஆள் இறந்து போயிட்டாப்புல, அவங்க சேர் வேணும்னு சொல்லி ஒரு ஆள் கேட்க வந்தாப்புல. இப்படியே வாடிக்கையாக அந்த கிராமத்தில் யார் இறந்தாலும் அந்த சேரை கேட்குறதுக்கு வந்துட்டாங்க.
வந்துடுதாங்க. இப்போ இந்த சேர் வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி வாங்கினோம். ஆனால் இந்த சேர் வந்து அடிக்கடி வந்து கேட்டு போய் அந்த டெட் பாடியை வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. உடனே நாங்கள் வந்து ஒரு மனசு இல்லாமல் ஒரு வருத்தத்தோடு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் சேர் அவங்கள்ட்ட கொடுக்குறோம். அப்போது அந்த மோனர்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த டெட் பர்சன் இருக்காங்களே அவங்க அந்த சேர் கேட்க வந்தவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களுடைய வருத்தத்தை தவறாக நினச்சிக்கிடுறாங்க. இன்டர்பிரட்டட் அப்படின்னா அதாவது என்னதுன்னா தவறாக நினச்சிக்கிடுறது. எப்படி நினச்சிக்கிடுறாங்கன்னா நாங்கள் முகத்தை வந்து சோகமாக வச்சுருக்கிறது சேரை கொடுக்கறதுக்காக. ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டாங்க அந்த டெட் இன்சிடெண்ட்டில் நாங்களும் சோகமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. இப்படி அந்த சேரை வந்து என்ன செஞ்சிட்டோம்னா கொடுத்துட்டோம். we were irritated that our sleep was being thus disturbed. எங்களுடைய தூக்கம் கூட வந்து இதனால் வந்து என்ன செய்யுதுன்னா கெட்டு போகுது, டிஸ்டர்ப் ஆகுது. அக்கா ரிமார்க்டு ஒன் டே, God knows why these wretched people have to go and die at such unearthly hours. அண்ட் அக்கா கூட வந்து என்ன பண்ணுறாப்புல, கடவுளை நொந்துக்கிடுறாப்புல. என்ன அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த ஆளுக்கு சாகிறதுக்கே நேரம் இல்லையா, இந்த நேரத்தில் சேர்த்து நம்ம தூக்கத்தை கெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அக்கா கூட புலம்புறாப்புல. அப்போது அண்ணா செட்டு எக்ஸாஸ்பிரேட்லின்னா இரிட்டேட்டபிளி, எரிச்சலாக வந்து குட் சேர் வி மேட் ஃபார் தி காப்ஸ் ஆஃப் அவர் வில்லேஜ் டு சிட் ஆன் சாய். உடனே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சேர் வந்து நாம் உட்காருதமோ இல்லையோ, இந்த வில்லேஜில் யார் இறந்தாலும் அவங்களுடைய டெட் பாடியை உட்காரதுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆல் பிகாஸ் த சேர் வாஸ் ஆர்டர்ட் அட் அண்ட் இன்ஆஸ்பிசியஸ் டைம் செட் அவர் அண்ட் இன்ஆஸ்பிசியஸ்னால் அமங்கலகரமான நிகழ்ச்சிக்கே வந்து இந்த சேர் போயிட்டு வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. Then I finally thought of an idea. We kept it to the two of us. Amma sent me on an errand to மாமனார்ஸ் ஹவுஸ் ஒன் டே. எராண்ட் அப்படின்னா ஒரு வேலையை அனுப்பி வைக்கிறது. அம்மா வந்து என்னைய மாமனாருடைய வீட்டுக்கு ஒரு எராண்டாக வந்து ஒரு வேலையாக வந்து என்னை அனுப்பி வச்சாங்க. When I entered his house, there was a sitting in splendor on his chair and popping beetle leaves into his mouth. உடனே இது மாமா என்ன பண்ணாப்புல, அந்த சேரில் உட்காந்துக்கிட்ட அந்த பீட்டல் லீவ்ஸு வெத்தலையை போட்டுக்கிட்டு இருந்தாப்புல. பாப்பிங் பீட்டல் லீவ்ஸ் இன்டு ஹிஸ் மவுத். It was an interesting pastime in itself to see him prepare and chew the betel leaves carefully with almost gentleness, as so not to injure it. He would open his beloved betel box. இப்போ அந்த மாமனார் வந்து அந்த பீட்டல் பாக்ஸை எவ்வளவு பயபக்தியாக எவ்வளவு பொறுமையாக அழகாக வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறாங்க. வெத்தலை போடுற அளவு கூட அவ்வளவு ஒரு சாஃப்டாக ஒரு ஜென்டிலாக ரசித்து போட்டுக்கிட்டு உட்காந்துருந்தார். A span video, an elbow long and 4 fingers high. He would clean and burnish it every day till it shone like gold. He would reverently take out his paraphernalia as if taking out things from a puja box. அதாவது ஒரு பூஜா பாக்ஸை எவ்வளோ புனிதமாக வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து அந்த பீட்டல் பாக்ஸை வந்து தொடச்சி நீட்டாக நிதானமாக என்ன செஞ்சாப்புல அப்படின்னா அழகாக இன்னைக்கு வாங்கின ஒரு பீட்டல் பாக்ஸ் மாதிரி புதுசாக கோல்டு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாப்புல. Though he wiped the betel leaves clean, he never pinched off the stalk. So thrifty he. If he found a coarse leaf, he would stripe the vein off, which always made us think of the old riddle chant about betel leaves. Catch hold of Muttappan, strip off his spine, smear him with fresh butter. He would sniff the broken arrowroot. Sniffing was supposed to ward off intoxication. அவர் இந்த வெத்தலை போடுறதுக்கு முன்னாடி அந்த ஏரோக்நாட் அப்படிங்கிறது பாக்கு, அந்த பாக்கை வந்து ஸ்மெல் பண்ணுறாரு. ஏன் ஸ்மெல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த
வெத்தலை போட்டதுனால, அந்த பாக்க போட்டதுனால வரக்கூடிய இன்டாக்சிகேஷன்னா போதை, ஒரு மயக்கம், அந்த மயக்கமான ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து என்ன செய்யறாப்புல அப்படின்னா இது பண்றாப்புல. தென் ஹீ வுட் ப்ளோ ஆன் தி நட், அப்புறம் அந்த பாக்கில் வந்து என்ன செய்யறாங்கன்னா ஊதுறாப்புல. டு கெட் ரைட் ஆஃப் இன்விசிபிள் ஏரோக்னட் worms. That's why the sniffing and blowing, slow to begin with, would increase in speed, hand moving from nose to mouth, until with a great noise, whoosh, it was popped into the mouth tapak. இப்போ அந்த பாக்கை என்ன செய்யறாப்புலன்னா நல்லா ஊதி அந்த பாக்கை போடுறாப்புல. அடுத்து, டு ஃபைண்ட் அவுட் ஹவு டைடி அ பர்சன் இஸ், all one has to do is to look at his time. Pasta Depa. Where this was concerned, Mamnar was unmatched. Even the excess lime paste on his finger. Lime paste அப்படிங்கிறது சுண்ணாம்பு. அந்த பீட்டர் லீவ்ஸில் வந்து சுண்ணாம்பை வந்து என்ன செய்கிறாப்புல நல்லா சாஃப்டாக இது பண்ணி போடுறாப்புல. அந்த சுண்ணாம்பு பெட்டி டப்பா இருக்கு இல்லையா, அதை பார்த்தே அந்த ஆள் எவ்வளவு நீட்டாக இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா. இவர் அந்த சுண்ணாம்பு டப்பாவை அவ்வளவு சுத்தமாக நீட்டாக வச்சுருந்தாராம். அப்போது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வச்சுருக்கிறாப்புல அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே. வாஷிங் டு வைப்ட் ஆஃப் unnecessarily on other objects. You could press his lime paste dappa to your eyes with reverence. His everyday torch bought 15 years ago. பக்கத்திலே எவரிடே டார்ச் லைட் ஒன்று வச்சுருந்தாப்புல. அது கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. வாஸ் ஸ்டில் இன் யூஸ். ஆனால் இன்னும் வந்து அதை புதுசாகவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பிரைட் அண்ட் ஸ்பாங்கிங் நியூ, அப்படியே புதுசாக இருக்கிற மாதிரி அது என்ன செய்யுதுன்னா தெரியுது. as if bought just now, இப்போ வாங்கின மாதிரி இருந்தது. the one bought by our family at the same time had sprung a leak, dented, yellow and pitiable. It looked like a chronic patient about to die. இதே அந்த எங்களுக்கும் அந்த மாமனாருக்கும் ஒரே நேரத்தில் தான் அந்த டார்ச் லைட்டு கூட வாங்கினோம். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளது எல்லாமே ரொம்ப பழசாகி முடிஞ்சு போச்சு. அதாவது என்ன அப்படின்னா ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. ஆனால் மாமனார் எப்படி வச்சிருக்கிறாருன்னா புதுசாக அப்படியே வச்சிருக்கிறாப்புல அந்த டார்ச் லைட்டு. நோ ஒன் பட் ஹிம் குட் யூஸ் தி சேர் இன் ஹிஸ் ஹவுஸ். த ஃபர்ஸ்ட் திங் he did as soon as he got up every morning was to wipe it. அந்த சேர் வாங்கினோம் இல்லையா, நானும் மாமனார் தான் வாங்கினோம். எங்கள் வீட்டில் வாங்கின சேர் வந்து கிட்டத்தட்ட எங்கள் கிராமத்தில் யார் இறந்தாலும் அதுக்கு போயிடுது, யூஸ் பண்ணி பழசாகிக்கிட்டு இருக்குது. ஆனால் மாமா என்ன பண்ணுறாப்புல, அந்த சேரை காலையில் எந்திரிச்ச உடனே அந்த சேரை நல்லா துடைக்கிறாப்புல. had it to be shifted, he himself carried it and put it down carefully, as if placing down gently a mud pot brimming with water. அந்த சேரை எடுத்து நகட்டி வைக்கிறது கூட ஒரு மண்பானை நிறைய தண்ணி வச்சுருந்தா அதை எவ்வளோ பயபக்தியாக நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவோமோ அந்த மாதிரி என்ன செய்கிறாப்புல சாஃப்டாக வந்து மூவ் பண்ணுறாப்புல. ஓகேவா அந்த சேரை. as soon as he saw me, மாமனார் greeted me, welcome dear nephew, won't you have some betel? Then he himself answered, if school boys start chewing betel, chickens will start butting. உடனே நான் உள்ளே வந்ததை பார்த்த உடனே வா 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 மருமகனே வா உள்ள வா அப்படின்னு இந்த பீட்டல் வெத்தலை போட்டுக்கிட்டு இருக்காரு இல்லையா, நீ வெத்தலை போடுறியா அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டி கேட்குறாரு. கேட்டுட்டு அவரே சொல்லிக்கிட்டுறாரு, ஆமாம் ஸ்கூலில் படிக்கிறவன் வெத்தலை போட்டால் கோழி கொத்தும் அப்படின்றாப்புல. ஐ கன்வேட் டு ஹிம் வாட் அம்மா ஆஸ்க்டு மீ டு அண்ட் ரிட்டர்ன் ஹோம். அம்மா எனக்கு என்ன சொல்லி அனுப்புனாங்களோ அதை நான் மாமனார்கிட்ட நான் என்ன சொன்னேன். At an ungodly hour in the night, there was a knock on the door. Everyone at home was fast asleep. I woke up Badana. A few people from a house of bereavement அந்த கண்டோலன்ஸ் வீடு stood outside for the chair. Padana took them into the street. I too followed. When they finished telling us what they came for,
Vedana replied pleasantly, chair only, no, it's in our Mamana's house. Go and ask him. He will give it. After sending them off, we returned home chucking noiselessly. இப்போது எப்பவும் போல் அன்னைக்கு அந்த வீட்டில் நைட்டில் வந்து கதவை தட்டுறாங்க ஒரு குரூப்பு. அந்த மாதிரி ஒரு ஆள் இறந்து போயிட்டாப்புல, சேர் வேணும் அப்படின்னு சொல்லி. உடனே பெத்தண்ணா என்ன சொல்லிட்டாப்புல, எங்கள் சேர் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் இருக்குது, அங்கே போய் கேளுங்க, அங்கே வாங்கிக்கோங்க அப்படின்னு பதில் சொல்லி அவங்கள அனுப்பிட்டு நெரேட்டரும் பெத்தண்ணாவும் வீட்டுக்கு உள்ளே போய் சத்தம் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா சிரிக்கிறாங்க. ஓகேவா? மீதி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.